ஆனா அவரு இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணு சினிமாக்கு வந்தா கூட இந்த கேள்வி கேட்டாங்கன்னா, நான் வந்து அத பெருசா எதிர்க்க மாட்டேன். இவர் எடுத்துக்காம இருக்கலாங்க. இவர் எடுத்துக்காம இருக்கலாம். இவர் பொண்ணை என்ன வேணாலும் பண்ணலாம். அது இது கவலை. அதுக்காக எல்லா பொண்களையும் இப்போ பொதுப்படியா பார்க்குற பொண்ணையெல்லாம் கேட்டுருவேன் நீ. என்ன நியாயம் பேசுற புரியல எனக்கு. அவர் எப்படி பத்திரிகையாளர் ஆனார்? இப்படிப்பட்ட ஆளை வந்து பத்திரிகையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுமா? அதனால எல்லா பொண்ணும் அது மாதிரி என்ன வேணாலும் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? எல்லா பெண்களையும் கேவலமா பேசுற மாதிரி இருக்கு. இப்ப நிறைய விவாத நிகழ்ச்சிகள்ல டிவி ஷோக்கள்ல கூட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல சார், இந்த பாடி ஷேமிங்கை வச்சுதான் நகைச்சுவை அப்படிங்கிறதையே கொண்டு வர்றாங்க. எதை வச்சு? இந்த பாடி ஷேமிங், இந்த உருவக்கேளிகை வச்சுதான் நகைச்சுவையை கொண்டு வராங்க. ஒருத்தர் உருவத்தை கிண்டல் பண்றதுதான் நகைச்சுவை அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இது அப்படியே நார்மலைஸ் ஆக்கிட்டாங்களா சார்? அது எப்பவுமே உள்ளதுதாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது குண்டா ஒருத்த பையன் இருக்கானே குண்டா அப்படின்னு கூப்பிடுவோம். குள்ளமாக ஒருத்தவன்டே குள்ளா அப்படிம்போம். விழுவில் இருந்தா ஏண்டா நோஞ்சான் அப்படிம்போம். அதெல்லாம் காலகாலமாக உள்ளது. அது நமக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசுறது. நானும் நீங்களும் பேசிக்கும் போது என்ன கிளவா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது வேற விஷயம். தூரத்தில் போகிற கிளவா அப்படின்னாக்கா நான் கோவிச்சுக்கிட்டு போவேன். கிளவன் தான் நான் இருந்தாலும் கோவிச்சுக்குவேன். உங்களுக்கு எனக்கு மத்தியில் இருக்கிற அந்யோன்யத்தில் நாம் பேசுறது வேறு. முன்ன தெரியாத வந்து நான் அப்படி பேசணும், நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுதான் கேள்வி.